ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 25 ஏப்ரல் 2026 சனிக்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 12ஆம் நாள். திதி நவமி மாலை 6:28 மணி வரை. பிறகு தசமி. நட்சத்திரம் ஆயில்யம் இரவு 8:04 மணி வரை. பிறகு மகம். யோகம் கண்டம் இரவு 11:43 மணி வரை. அதன்பின் விருத்தி. கரணம் பாலவம் காலை 6:51 மணி வரை. பிறகு கௌலவம் மாலை 6:28 மணி வரை. பிறகு சேதுளை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சனிக்கிழமை. காலையிலேயே ஒரு விதமான நிதானமும் பொறுமையும் கூட போகுதுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம நிதானமா யோசிச்சு செயல்படுவீங்க. உங்களோட இந்த புதுமையான அணுகுமுறை இன்னைக்கு பல சிக்கலான வேலைகளை ரொம்ப சுலபமா முடிச்சு கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். அவசர முதலீடுகளை இன்னைக்கு தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதை நீங்க திறமையா கையாளுவீங்க. பண வரவு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கைக்கு வந்து சேரும். சேமிப்பு விஷயத்துல இன்னைக்கு ஒரு நல்ல தெளிவு பிறக்கும். குடும்பத்துல ரொம்ப அமைதியான சூழல் நிலவும். வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் நேரம் செலவிடுவீங்க. வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன ஆசைகளை இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா காலில் சின்னதா ஒரு வலி வரலாம். அதனால நடக்கும்போது கவனிச்சு நடங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அழகான அதே சமயம் மனசுக்கு திருப்தியான ஒரு நாளா அமைய போகுதுங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பெயரையும் புகழையும் தேடித்தரும். சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க செயல்பாடு இன்னைக்கு இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் மூலமா புது வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல ரொம்ப சுமூகமான சூழ்நிலை இருக்கும். பணவரவு எதிர்பார்த்ததை விட தாராளமா இருக்கிறதால வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க ஆசைப்படுவீங்க. குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். வீட்ல ஒரு மங்களகரமான விசேஷம் பத்தி பேச ஆரம்பிப்பீங்க. பிள்ளைகளோட திறமையை பார்த்து இன்னைக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படுவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். மனசுல ஒரு விதமான அமைதி நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனமும் சாதுரியமும் போட்டி போட்டு வேலை செய்ய போகுதுங்க. எதையும் ரொம்ப லாஜிக்கா யோசிச்சு இன்னைக்கு வெற்றி பெறுவீங்க. உங்க பேச்சுக்கு இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு தனி மதிப்பு இருக்கும். மத்தவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். புதுசா ஏதாவது டெக்னாலஜி புகுத்தணும்னு நினைச்சா இன்னைக்கு தாராளமா செய்யலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல ரொம்ப சுமூகமான சூழ்நிலை இருக்கும். பணவரவு தாராளமா இருக்கிறதால உங்களோட பழைய கடன்களை அடைக்க ஒரு நல்ல வழி பிறக்கும். குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் நிலவும். உறவினர்கள் வருகையால வீடே திருவிழா மாதிரி இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. அவங்க மூலமா ஒரு நல்ல செய்தி வரும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் ஊதா.
அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப லேசா, எந்த ஒரு கவலையும் இல்லாம இருக்க போற நாளுங்க. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாவே முடியும். எதிர்பாராத வகையில உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தேடி வர வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான லாபத்தை பாப்பீங்க. புதிய கிளைகள் ஆரம்பிக்கிற எண்ணம் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பழு குறைஞ்சு மனசு ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. பண வரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை விட அதிகமா இருக்கிறதால கவலையே இல்லாம செலவு செய்வீங்க. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் எல்லாம் மறைஞ்சு பெரிய அளவுல பாசம் கூடும். வாழ்க்கை துணை உங்க மேல ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. வீட்ல ரொம்ப அமைதியான சூழல் நிலவும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பிரகாசம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 6. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியமோ ஆளுமையும் பல மடங்கு கூடி இருக்க போற நாளுங்க. நீங்க எதை நினைச்சாலும் அதை முடிச்சு காட்டுற வரைக்கும் இன்னைக்கு ஓய மாட்டீங்க. உங்களோட இந்த வேகம் மத்தவங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பல மடங்கு உயர்த்துவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல ரொம்ப சுமூகமான சூழ்நிலை இருக்கும். பணவரவு ரொம்பவே நல்லா இருக்கிறதால ஒரு சொத்து வாங்கணுங்கிற கனவு நனவாக ஆரம்பிக்கும். குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்சை கேட்டு ரொம்ப மரியாதையா நடந்துப்பாங்க. தந்தை வழியிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து ரீதியான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 9. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எதையும் கச்சிதமா முடிக்கணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கிற நாளுங்க. உங்களோட நேர்த்தியான வேலையை பார்த்து எல்லாரும் உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க. ரொம்ப நாளா நிலுவையில் இருந்த ஒரு அரசாங்க வேலை இன்னைக்கு சாதகமா முடியும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப லாபகரமான நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல ரொம்ப சுமூகமான சூழ்நிலை இருக்கும். பணவரவு தாராளமா இருக்கிறதால கவலையே இல்லாம செலவு செய்வீங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி வழியும். உறவினர்களோட சேர்ந்து ரொம்ப உற்சாகமா பொழுத கழிப்பீங்க. வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். மனசு விட்டு நிறைய விஷயங்களை பேசுவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பிரகாசம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 5. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசினியர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப உற்சாகமான அதே சமயம் ரொம்ப ஜாலியான ஒரு நாளா அமைய போதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப அன்பா பழகுவீங்க. மனசுல இருந்து சின்ன சின்ன சங்கடங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல லாபம் வர ஆரம்பிக்கும். புதிய நபர்களோட அறிமுகம் உங்க தொழிலுக்கு ஒரு பெரிய பலமா அமையும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல ரொம்ப சுமூகமான சூழ்நிலை இருக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமா வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட சின்னதா ஒரு ஷாப்பிங் போயிட்டு வருவீங்க. வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்க இன்னைக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுதுங்க. அதனால இன்னைக்கு நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல தலையிடாம உங்க வேலையை மட்டும் கவனிங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த ஒரு முதலீடும் செய்ய வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற லாபமே போதும்னு நினைச்சுக்கோங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கள் கிட்ட சின்னதா ஒரு கருத்து வேறுபாடு வரலாம். அதனால பேச்ச குறைச்சுக்கோங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப கவனமா இருங்க. யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம். நீங்க தான் பொறுமையா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு தள்ளி போடுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது.
ஆரோக்கியத்துல சின்னதா ஒரு அயற்சி வரலாம், நல்ல ஓய்வெடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கால பைரவர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கடந்த சில நாளா இருந்த சந்திராஷ்டம கஷ்டங்கள் எல்லாம் முழுமையா விலகி ஒரு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்க போதுங்க. மனசுல இருந்த பயம் குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய நிம்மதி பிறக்கும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள் ரொம்ப தெளிவா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வேகம் இருக்கும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சிறப்பான நாள். உங்க திறமைக்கு தகுந்த மரியாதை கட்டாயம் கிடைக்கும். பணவரவு அமோகமா இருக்கிறதால ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச பொருளை வாங்குவீங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி வழியும். பேசாம இருந்த உறவினர்கள் கூட இன்னைக்கு உங்களை தேடி வந்து பேசுவாங்க. வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். 2 பேரும் சேர்ந்து எதிர்காலத்தை பத்தி பிளான் பண்ணுவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 3. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கடந்த சில நாளா இருந்த சந்திராஷ்டம கஷ்டங்கள் எல்லாம் முழுமையா விலகி ஒரு பெரிய பலம் கிடைக்க போதுங்க. எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடாம உடனே செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட இந்த கடமை உணர்வை பார்த்து எல்லாரும் உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. அது மூலமா எதிர்காலத்துல பெரிய லாபம் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா செஞ்சு முடிச்சு பாராட்டு வாங்குவீங்க. பணவரவு இன்னைக்கு ரொம்ப சீரா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணியோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பீங்க. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. ஆரோக்கியம் சீரா இருக்கும். மாலை நேரத்துல கொஞ்சம் தியானம் செய்யுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நந்தீஸ்வரர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ஒரு புதுவிதமான தைரியம் பிறக்க போற நாளுங்க. உங்க சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப சரியாவும் அதே சமயம் புதுமையாவும் இருக்கும். புதுசா ஏதாவது முயற்சி செய்யணும்னா இன்னைக்கு ரொம்ப நம்பிக்கையோட ஆரம்பிக்கலாம். அது கட்டாயம் ஜெயிக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் கண்ணுக்கு தெரியும். வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமையை நிரூபிக்க ஒரு சூப்பரான சந்தர்ப்பம் கிடைக்கும். அதை சரியா பயன்படுத்துங்க. பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். நண்பர்கள் இன்னைக்கு உங்களை சந்திக்க வர வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா கூடும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல ஒரு புது எனர்ஜி தெரியும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 4. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ஒரு புது நம்பிக்கையோட உற்சாகமா இருக்க போற நாளுங்க. நீங்க எடுத்த காரியத்துல எல்லாம் இன்னைக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும். மத்தவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வீங்க. அது மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய மன நிறைவு கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மூலமா பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும். இதனால வருமானம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைச்சு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். வீட்ல விசேஷங்கள் பத்தின பேச்சுகள் இன்னைக்கு நல்லபடியா முடிவாகும். வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். மனசு விட்டு பேசி மகிழ்வீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நாள் முழுக்க தெம்பா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நரசிம்மர். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 6. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.